ராமேஸ்வரம் முதல் அயோத்தி வரை அணையா ஜோதி ஏற்று தள்ளுவண்டியுடன் பாத யாத்திரையாக கரூர் வந்த ராமபக்தர் வழிபாடு முடித்து வழி அனுப்பி வைத்தனர். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஹெலேராம் செனி என்ற ராம்பக்தர் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரை அணையா ஜோதி ஏற்றி கன்னியாகுமரியில் இருந்து கடந்த மாதம் 22ஆம் தேதி பாத யாத்திரை புறப்பட்டார். தொடர்ந்து ராமேஸ்வரம் வந்த அவர் புனித தீர்த்தத்தில் பூஜை செய்த பிறகு அணையா ஜோதி விளக்கை ஏற்றி அங்கிருந்து தனது பாத யாத்திரையை தொடங்கினார். இந்நிலையில் கரூர் வந்த அவருக்கு வட இந்திய ஸ்ரீராம பக்தர்கள் வழிபாடு நடத்தி வழி அனுப்பி வைத்தனர். கரூர் இன்னைக்கு ஐயா சுவாமி கன்னியாகுமரி டு ராமேஸ்வர் டு இன்னைக்கு யோதியா நடந்து பாதை யாத்திரா பண்ணுறாரு. நாங்கள் நேற்று நைட்டு ட்ரா பண்ணது இங்கே கரூர் மூலிமா வர வச்சு இந்த மாதிரி இன்றைக்கி முன்னாடி மீடியா முன்னாடி எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணோம். நைட்டு தங்க வச்சு நடந்து பாதை யாத்திரா ராமர் கோயில் யூபி போகிறாப்போல கரெக்டாக நேற்று நைட்டு வந்திருக்காரு. ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு இருக்கும் டைம் கரெக்டாக 22/3/25 ஆரம்பிச்சது கன்னியாகுமரி டூ கரெக்டாக சேர்றதுக்கு 2-3 மாதம் ஆகும். ஒரு நாளைக்கு 25, 30, 35, 40 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹைவே ரோட்டில் தனியாக போகிறாரு. கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் பண்ண சப்போர்ட் செய்யுங்க மக்கள். கோயிலுக்கு இன்றைக்கி ராமர் கோயிலுக்கு போகிறத நம்ம ரொம்ப பெரிய கொடுத்து வச்சுருக்கோம்.